ஒரு டெம்டிங்கான ஒரு ரெசிபி. இன்ஸ்டாகிராம் வாட்சர்ஸ் மறக்காம ஃபாலோ தட்டிட்டு என்னோட எம்எஸ்டி ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் வாட்சர்ஸ் நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாருங்க நண்பா. சூப்பரான ஒரு ஒயிட் கிரீம் கேக் எப்படி ஈஸியா பண்றேன்னு பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்வைப் பண்ணாம, அப்பதான் புரியும். சூப்பரான ஒரு ஃபிளேவர்ல இந்த லிட்டில் ஆர்ட் பிஸ்கட்டை வச்சு உங்களுக்கு வந்து ஃபிளேவரபிளா பிளஸ் டைரி மில்கை வச்சு ஒரு எசன்ஸ், இது ஒரு ஃபிளேவரபிளா ஒரு டிஃபரெண்டான யூனிக்கான ஒரு கேக் நம்ம பண்றோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம ஒரே ஒரு ஃபாலோவை டிங்கின்னு தட்டி விட்டு என்னோட எம்எஸ்டி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக பிரெட்லேயே சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைலில் ஒரு ஒயிட் க்ரீம் கேக் எப்படி தரமாக பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்வைப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக வந்து பாருங்கள். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டா நண்பாஸ். யூடியூப் வாட்சர்ஸ் மறக்காம வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ காத்துட்டு இருக்கு. ஃபுல் வீடியோ போயிட்டு ஃபுல்லா பாருங்க. பிளஸ் வந்து ஷார்ட்ஸ்லயும் நான் போடுறேன். இது வந்து ஒரு இன்ஸ்டா வெர்ஷன்னால உங்களுக்கு வந்து இதுல வந்து இன்ஸ்டாகிராம் வாட்சர்ஸ்க்காக தான் இது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி நண்பா. நீங்க ஒன்றும் இல்லை, ஒயிட் க்ரீம் பவுடர் வச்சு நீங்க வந்து விப்பிள் க்ரீம் அடிச்சுக்கோங்க. நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. நார்மலா வந்து மில்க் போட்டு நீங்க வந்து ஒரு 25 மினிட்ஸ் அடிச்சிங்கன்னா விப்பிள் ஆயிரும். பிரெட் எடுத்துக்காங்க, நல்லா கட் பண்ணி வச்சுட்டு நீட்டா விப்பிள் க்ரீம் ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட், இது 4 பிரெட் மட்டும் நீங்க வச்சு ஃபர்ஸ்ட் கோட். செகண்ட் கோட்டுக்கு அப்படியே நீங்க வந்துட்டு மறுபடியும் மேல பிரெட் வச்சு செகண்ட் கோட் க்ரீம் அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா டைரி மில்க் எடுத்து சரிகிருங்க. அதாவது நீங்க டைரி மில்க் வந்து பொடி அப்படியே மலை சாரலாட் அப்படியே மேல அப்படியே தூவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேக்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஈட் பண்றேன்னா வச்சு பண்ணலாம். ஆனா க்ரீம் வந்து மெல்ட் ஆயிரும். நம்ம வந்து சேம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் க்ரீம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே நீ நல்லா வந்து சரிகிருங்க. நல்லா வந்து உங்களுக்கு பாருங்க பொடி வந்துருச்சுங்களா. உனக்கு அடுத்த ஸ்டெப்பு லிட்டில் ஆர்ட் பிஸ்கட்டை வச்சு டெக்கரேஷன் பண்ணிருங்க. இது ஆஃப்டர் இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சரிட்டிங்களா. லிட்டில் ஆர்ட் பிஸ்கட் வச்சு டெக்கரேட் பண்ணிருங்க. டெக்கரேட் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு நீங்க வந்து சாப்பிடலாம். அது எப்படி கட் பண்றீங்கன்னா கிறிஸ்காஸா கட் பண்ணிட்டு ஒவ்வொரு லிட்டில் பிஸ்கட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒவ்வொரு பீஸா நீங்க வந்து போடுற மாதிரி பாருங்க. அப்ப எத்தனை பீஸ் வருதுன்னா 9 பீஸ் உங்களுக்கு கேக் வர மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து செம்ம டேஸ்டா பக்காவா இருக்கும். அவ்வளவுதான் நண்பா, சிம்பிளான டிப்ஸ் தான், மஸ்ட் ட்ரை. மறக்காம செஞ்சு சாப்பிடுங்க. இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, டெம்டிங்கான ஒரு ரெசிபி. எங்க வீட்டுல எல்லாம் வேற லெவலில் சாப்பிட்றாங்க. உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு உங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க நண்பா. வாங்க, தரமான ஒரு ரெசிபி அடுத்தது காத்துட்டு இருக்கு. பாய் கைஸ்.